மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மற்றும் பெல் பட்டனை அழுத்தவும். மிக்க நன்றி. சாக்கிய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். இவர் திருச்சங்கமங்கையில் வேளாளர் குடியில் தோன்றினார். எவ்வுயிர்க்கும் அருளுடையாராய் பிறவாநிலை பெற விரும்பிக் காஞ்சி நகரத்தை அடைந்து புத்த சமயத்தை மேற்கொண்டிருந்தார். இறைவன் திருவருள் கூடுதலார் புத்தம் முதலியன புறச்சமயச் சார்புகள் அல்ல என்றும், ஈரில் சிவன நெறியே பொருளாவதென்றும் துணியும் நல்லுணர்வு கைவரப் பெற்றார். செய்யப்படும் வினையும் அவ்வினையைச் செய்கின்ற உயிரும் அவ்வினையின் பயனும் அப்பயனைச் செய்த உயிர்க்கே சேர்ப்பிக்கும் இறைவனும் எனச் சைவ சமயத்தில் கூறப்பட்ட பொருள் 4ஆகும். இப்பொருட்பாகுபாடு சிவநெறியல்லாத பிறசமயத்தில் இல்லை எனத் தெளிந்து கொண்டார். உயிர்களை உய்விக்கும் மெய்ப்பொருள் சிவமே. எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலங்கொண்டாலும் சிவனடியினை மறவாது போற்றுதலே உறுதிப் பொருளாகும் என்று ஆராய்ந்து துணிந்து தாம் கொண்ட புத்தசமய வேடத்துடனேயே சிவபெருமானை மறவாது போற்றுவராயினர். அருவமாகியும் உருவமாகியும் உள்ள எல்லா பொருள்களுக்கும் காரணமாய் இறைவனுக்கு திருமேனியாகிய சிவலிங்கத்தின் பெருமை உணர்ந்து நாள்தோறும் அதனை வழிபட்ட பின்னரே உண்ணுதல் வேண்டும் என விரும்பினார். தாம் இருக்கும் இடத்துக்கு அண்மையில் வெட்ட வெளியிலே அமைந்துள்ள சிவலிங்கத்தினைச் சென்று கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டவராய், அம்மகிழ்ச்சியின் விளைவாய் ஒன்றும் தோன்றாது அருகிற்கிடந்த செங்கச்செல்லியை எடுத்து அதன்மேல் எறிந்தார். இளம்புதல்வர் இகழ்வனவே செய்தாலும் அச்செயல் தந்தையார்க்கு உவப்பனார் போன்று சாக்கியர் செய்த இதுவும் சிவபெருமானுக்கு உவப்பாயிற்று. இறைவன் அவர் அன்பினால் இருந்த கற்களை நறுமலர்களாகவே ஏற்றுக்கொண்டார். சாக்கியர் அன்று போய் மறுநாள் அங்கு வந்த பொழுது முதல் நாள் தாம் சிவலிங்க திருமேனியின் மேல் செங்கல் எறிந்த குறிப்பினை எண்ணி, நேற்று இந்த எண்ணம் நிகழ்ந்தது இறைவன் திருவருளே என்று துணிந்து அதனையே தாம் செய்யும் வழிபாடாகக் கருதி எப்பொழுதும் அப்படியே செய்து வந்தார். ஒருநாள் சாக்கியர் அச்செயலை மறந்து உணவு உண்ண ஆயத்தமான போது, இன்று எம் பெருமானைக் கல்லால் எரிய மறந்துவிட்டேன் என்று விரைந்தோடிச் சிவலிங்கத்தின் முன் சென்று ஆறாத வேட்கையால் ஒரு கல்லை எடுத்து அதன்மேல் எறிந்தார். அவரது அன்பிற்கு உவந்த சிவபெருமான் விடைமீது உமையம்மையாருடன் தோன்றி அருளினார். அத்தெய்வக் காட்சியைக் கண்ட சாக்கிய நாயனார் தலைமேல் இருகைகளையும் குவித்து நிலமிசை வீழ்ந்திறைஞ்சினார். சிவபெருமான் சிவலோகத்தில் தம்பக்கத்தே இருக்கும் பெருஞ்சிறப்பினை அவருக்கு அருளினார். தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி. லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும். நன்றி, வணக்கம்.